ஓகே, நான் உங்கள் சிவி. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போறோம். இது ரொம்ப ஃபாஸ்டாகவும் ஈஸியாகவும் பண்ணக்கூடிய ஒரு டிஷ். இது வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். இது சிக்கன் வறுவல் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். வேலைக்கு போறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு மசாலா நம்ம வந்து ஒரு 3 தான் போட போறோம். மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, துர்கா, சிக்கன் ஃப்ரை, மசாலா பேஸ்ட். இது 3 மட்டும் தான் நம்ம போட்டு பண்ண போறோம். கார்னிஷ்க்கு தான் நம்ம ஆனியன், சில்லி, அப்புறம் கொஞ்சம் உப்பு, நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அப்புறம் லாஸ்டா வந்து நம்ம வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் திருப்பி சொல்றேன். தேவையான பொருட்கள் வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஆனியன், சில்லி வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து உரப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அப்புறம் வந்து சில்லி பவுடர், மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, சிக்கன் ஃப்ரை மசாலா பேஸ்ட், துர்கா சிக்கன் ஃப்ரை மசாலா பேஸ்ட். இது வந்து கடையிலேயே வந்து சென்னையில் வந்து கிடைக்குது. இதோட வந்து ஆன்லைன் ஸ்டோர் வந்து durgaonlinestore.com இது இருக்குது. ஆக்சுவலா இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலா. ஓகே, இப்போ நான் வந்து எப்படி பண்றதுன்னு நான் காமிப்போம். ஓகே, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டா போட்டுக்கோங்க, ஏன்னா இந்த மசாலாலேயே உங்களுக்கு உப்பு இருக்கும். மஞ்சப்பொடி கொஞ்சம், மிளகாப்பொடி, அப்புறம் இந்த பேஸ்ட் கொஞ்சோண்டு. பேஸ்ட் கொஞ்சோண்டா சேர்த்துக்கோங்க, இது கொஞ்சம் காரமா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு சிக்கன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். லைட்டா ஜிஞ்சர் கார்லிக். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இப்போ மேரினேட் பண்ணது இந்த மாதிரி இருக்கும். ஒரு மேரினேட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சா கூட போதும். 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வச்சா கூட போதும். இது ரொம்ப நேரம் மேரினேட் ஆகணும்னு இல்லை. நான் வந்து ஆயில் இப்போ வந்து போட்டிருக்கேன். போட்டு ஒரு மேரினேட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லேயே நான் ஒரு ஆயிலை வந்து கொஞ்சம் சுட வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆயில் எடுத்துக்கோங்க. லைட்டாக சூடானோன்னே இப்போ நம்ம போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம சிக்கன் போட்டோம். கொஞ்ச நேரம் ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப டீப் ஃப்ரையும் பண்ணிட வேணாம். அதுக்காக ரொம்ப ஃப்ரை ஆகாமல் மசாலாவும் இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கணும். கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம திருப்பி ஓகே, நம்ம இப்போ வந்து பரட்டி விட போகிறோம். ஓகே, சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரை பண்ணணுனாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆனியன் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அதில் ஆனியன், சில்லி. ஓகே, இப்போ நான் சில்லி சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ சில்லி வந்து ரொம்ப காரமாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப சேர்க்காதீங்க, மசாலாலே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஆனியன் வந்து நீங்கள் எவ்வளோ நிறைய சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. இப்போ அப்படியே வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ஆனியனோட நல்லா வந்து
ஆனியன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், நல்லா மசாலா சேரணும். லைட்டாக உப்பு போடணுனாலும் டேஸ்ட் பாருங்கள், உப்பு பத்தலைன்னா லைட்டாக போடணுனாலும் போட்டுக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சு நீங்கள் கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டிங்கனாலே போதும். ஆனியன் நல்லா சேர்ந்துருச்சு இதாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் டேஸ்ட் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கார்னிஷ் வந்து பண்ணிடலாம். கருவேப்பிலை போடணுனாலும் போடலாம், கொத்தமல்லி போடலாம், லைட்டாக வந்து லெமன் புளினாலும் புளிஞ்சிக்கலாம், இல்லை அப்படியே விட்டுடலாம். நான் வந்து டொமேட்டோ எதுவும் போடலை, இது இப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு டொமேட்டோ போட்டால் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஆயில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றினா போதும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆஃப் பண்ணிடலாம். நம்ம டிஷ் முடிஞ்சிச்சு. இது வந்து நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம், சிக்கன் கறி எதோடனாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். சூப்பராக, தயிர் சாதத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து பிடிக்கும். இது ஃபாஸ்ட்டாகவும் சமைக்கலாம், இது வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். இது அந்த துர்கா சிக்கன் ஃப்ரை மசாலா பேஸ்ட்டு. ஓகே, நம்ம டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹோட்டல் டேஸ்ட்டை விட ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.